SMAW ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறை மூலம் லேப் ஜாயிண்ட் இன் SMAW ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ். லேப் ஜாயிண்ட் என்பது பொதுவாக பயன்படுத்தப்படும் வெல்டிங் ஜாயிண்ட் ஆகும். இதில் இரண்டு உலோக ஒர்க் பீஸ்கள் ஒன்றின் மீது ஒன்றாக வைக்கப்பட்டு இணைக்கப்படுகின்றன. கட்டமைப்பு துறை, வாகனத்துறை, கட்டுமானத்துறை மற்றும் உற்பத்தி துறை பணிகளில் வலுவான, நீடித்த மற்றும் உயர்தர ஜாயிண்ட்களை உருவாக்குவதற்கு இந்த ஜாயிண்ட் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் SMAW செயல்முறையை பயன்படுத்தி பல்வேறு நிலைகளில் தயாரிக்கப்படுகிறது. இந்த ஜாயிண்டால் அதிகமான சுமைகளை தாங்கிக் கொள்ள முடியும். வெல்டர்கள் அத்தகைய ஜாயிண்ட்களை உருவாக்குவதில் தேர்ச்சி பெறுவது முக்கியமும் ஆகும். இந்த செயல்முறையை மேலும் தொடர்வதற்கு முன் நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும். வெல்டிங் வேலைகளை செய்யும்போது அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் அணிந்து கொள்ள வேண்டும். வெல்டிங் ஷீல்டின் ஃபில்டர் கிளாஸ் சரியான நிலையில் உள்ளதா இல்லையா என்று சோதிக்கவும். இந்த செயல்முறை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்று பார்ப்போம். முதலில் ஹேக்ஸா, கேஸ் கட்டர் அல்லது பவர் கட்டிங் எந்திரத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட அளவீடுகளுக்கு ஏற்ப உலோகத்தை 2 ஒர்க் பீஸ்களாக வெட்டவும். வெட்டிய பிறகு ஒரு ஃபைல் அல்லது அரைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி ஒர்க் பீஸின் மேற்பரப்பில் குவிந்துள்ள தூசி மற்றும் துருக்களை சுத்தம் செய்யவும். பின்னர் முதல் ஒர்க் பீஸை தட்டையான நிலையில் வைக்கவும். பின்னர் 2 ஒர்க் பீஸ்களும் ஒன்றின் மேல் ஒன்றிருக்கும் வகையில் மற்றொரு ஒர்க் பீஸையும் அதன் மேல் தட்டையாக வைக்கவும். இயந்திரத்தை அமைக்க எலக்ட்ரோட் ஹோல்டரை எதிர்மின் முனையத்துடனும் வெல்டிங் டேபிளை நேர்மின் முனையத்துடனும் இணைக்கவும். அதன் பிறகு வெல்டிங் இயந்திரத்தை இயக்கவும். ஒர்க் பீஸின் தடிமனுக்கு ஏற்ப எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும். எலக்ட்ரோடின் அளவை பொறுத்து வெல்டிங் இயந்திர மின்னோட்டத்தை அமைக்கவும். வெல்டிங் கன்னை ஒர்க் பீஸின் மேற்பரப்பில் 45 டிகிரி கோணத்திலும் வெல்ட் லைனின் திசையில் 75 முதல் 80 டிகிரி கோணத்திலும் பிடிக்கவும். வெல்டிங்கின் தரம் மற்றும் கட்டுப்பாட்டிற்கு இந்த கோணம் அவசியம். ஒரு ஸ்கிராப் துண்டை ஒர்க் பீஸில் இருந்து 12 மில்லிமீட்டர் தொலைவில் வைக்கவும். முதலில் ஆர்க்கை உருவாக்க மின்முனைய ஸ்கிராப்புடன் தொடர்பு கொள்ளுமாறு வைக்கவும். இப்போது மெதுவாக ஆர்க்கை ஸ்கிராப்பில் இருந்து விலக்கி ஒர்க் பீஸை நோக்கி நகர்த்தவும். ஒர்க் பீஸ் மற்றும் எலக்ட்ரோடுக்கு இடையில் ஆர்க்கை உருவாக்கி தட்டையான நிலையில் வெல்டிங்கை செய்யத் தொடங்கவும். குளிர்ந்தவுடன் இது ஒரு வலுவான ஜாயிண்டை உருவாக்குகிறது. கிடைமட்ட நிலையில் வெல்டிங் செய்தல். இப்போது கிடைமட்ட நிலையில் ஒரு லேப் ஜாயிண்டை உருவாக்க இதே செயல்முறையை மீண்டும் செய்யவும். இதில் ஒர்க் பீஸை கிடைமட்ட நிலையில் அமைத்து வெல்டிங்கை செய்யவும். செங்குத்து நிலையில் வெல்டிங் செய்தல். செங்குத்து நிலையில் ஒரு லேப் ஜாயிண்டை உருவாக்க இதே செயல்முறையை மீண்டும் செய்யவும். இதில் ஒர்க் பீஸை செங்குத்து நிலையில் வைத்து வெல்டிங்கை செய்யவும். வெல்டிங்கை முடித்த பிறகு வெல்டிங் இயந்திரத்தை அணைத்து விடவும். அதன் பிறகு வெல்டிங் செய்யப்பட்ட ஒர்க் பீஸை இடுக்கியால் பிடித்து வேலை செய்யும் மேசை அல்லது ஆன்விலில் வைக்கவும். ஒரு சிப்பிங் சுத்தியலை பயன்படுத்தி ஒர்க் பீஸில் இருந்து கசடு மற்றும் சிதறல்களை அகற்றவும். பின்னர் வயர் பிரஷால் ஒர்க் பீஸை சுத்தம் செய்யவும். குறைபாடுகள் அல்லது சிதைவுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த ஒர்க் பீஸை முழுமையாக சோதிக்கவும். லேப் ஜாயிண்ட் தட்டையான, கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலையில் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது. சுருக்கம். இந்த வீடியோவில் ஷீல்ட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் SMAW செயல்முறையை பயன்படுத்தி தட்டையான, கிடைமட்ட மற்றும்
செங்குத்து நிலைகளில் லேப் ஜாயின்ட்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். பொருள் தயாரிப்பு, இயந்திர அமைப்பு, எலக்ட்ரோட் தேர்வு, வெல்டிங் நுட்பம் மற்றும் வெல்டிங்குக்கு பிந்தைய ஆய்வு ஆகியவற்றை நாம் கற்றுள்ளோம். கட்டுமானத்துறை, வாகனத்துறை மற்றும் உற்பத்தி தொழில்துறைகளில் பயன்படுத்தப்படும் வலுவான மற்றும் நீடித்த வெல்டிங்களை உருவாக்க இந்த திறன்கள் அவசியம். இப்போது இங்கே உங்களுக்காக ஒரு செயல்பாடு. ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் SMAW-ஐ பயன்படுத்தி நீங்கள் ஒரு லேப் ஜாயிண்டை வெல்டிங் செய்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வெல்டை வலுவாகவும் துல்லியமாகவும் மாற்ற நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுப்பீர்கள்? ஏன்? இதை பற்றி சிந்தித்து பாருங்கள்.